தமிழகத்தில் ஒரே நாளில் 7 இடங்களில் 8 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதால் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டை இழந்த ஆட்சி என கடும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. தமிழக வரலாற்றில் திமுக ஆட்சியில் கொலைகளமாக மாறும் அவலம் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் செய்து. திமுக ஆட்சியில் ஒரே நாளில் 7 இடங்களில் 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறி தமிழக வரலாற்றில் கொலைக்களமாக தமிழகம் மாறி இருக்கக்கூடிய அவநிலையில் இரவானாலும் பகலானாலும் எந்த நேரத்திலும் கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இந்த 8 கொலை சம்பவங்களும் ஒரே நாளில் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. தூத்துக்குடியிலே காட்டுப்பகுதியில் 19 வயது மதிக்கத்தக்க பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் விருதுநகர் மாவட்டம் திருவேங்கடம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் காவலர் பயிற்சி மையத்திலே படித்து வந்திருக்கிறார். இவர் பெயர் உமா, வயது 19. அதே போன்று ராஜேஷ் என்பவரோடு பழகி வந்த நிலையிலே தகராறு ஏற்பட்டு உமாவை ராஜேஷ் கழுத்தை நெரித்து கொன்றதா என்ற கோணத்தில் விசாரித்து வருவதாக கூறப்படுகிறது. அல்லது இந்த கொலை பின்னணியில் வேறு ஏதாவது இந்த பெண்ணுக்கு மிக மோசமான நிலையில் பாதிப்பு ஏற்பட்டதா என்கிற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய தோணித்துறை பகுதியிலே போதையிலே நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் அடித்து கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சீவலப்பேரி அருகே இருக்கக்கூடிய பகுதியைச் சேர்ந்த மார்டின், வயது 30 என்கிற இளைஞர் தான் இன்றைக்கு கொடூரமான முறையிலே அடித்து கொல்லப்பட்டு சடலமாக இறந்து கிடந்திருக்கிறார். அங்கே சென்றவர்கள் தகவல் அறிந்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த பிறகு அவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். போதையில் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்பதை காவல்துறை உறுதி செய்திருக்கிறது. தப்பி ஓடியவர்களை இன்னும் காவல்துறையினரால் கைது செய்ய முடியவில்லை. உயிரிழந்த இளைஞருடைய குடும்பம் நிலைகுலைந்து போயிருக்கிறது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பகுதியிலே தன்னை கிண்டல் செய்ததாக, அதாவது மாவு மில் வைத்திருக்கக்கூடிய அதிபர் குற்றாலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு போதையிலே நண்பர்களோடு அவர்கள் இருந்தபோது கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த ராம்குமார் மாவு அரைக்கக்கூடிய அந்த ரைஸ் மில் நடத்தி வருவதாகவும், மில்லுக்கு எதிரே இருக்கக்கூடிய கௌதம் என்பவர் ஒரு டைலர் கடை நடத்தி வருவதாகவும், இந்த ராம்குமார் கௌதமை அடிக்கடி கேலி கிண்டல் செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கேலி கிண்டலுக்காக இப்படி ஒரு கொலை சம்பவம் நிகழுமா என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. ஒரு சுற்றுலா தலத்திற்கு கூட அழைத்து செல்லுகிற அந்த சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தைத்தான் இந்த கொலை சம்பவம் நமக்கு எடுத்து கூறுகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கஞ்சா போதையிலே சித்தப்பாவையே சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறார் அண்ணன் மகன். தமிழகம் முழுவதும் போதைப் பொருளுடைய நடமாட்டம், போதைப் பொருள் உட்கொண்டு செய்யக்கூடிய கொலை சம்பவங்கள், அடிதடிகள், அதே போன்று சைன் பறிப்பு சம்பவங்கள் என தொடர்ந்து நாளுக்கு நாள் ஒவ்வொரு மணி நேரமும் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியைத்தான் இந்த சம்பவம் நமக்கு கேள்வியாக எழுந்து நிற்கிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஆவியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி, வயது 33. இவர் ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய கொத்தனாராக பணி செய்து வருகிறார், கூலி வேலை செய்து வருகிறார். இந்த நிலையிலே குடும்ப பிரச்சனை காரணமாக ராமசாமியின் உடன் பிறந்த சகோதரர் வெங்கடேசனுடைய மகன் பிரவீன், வயது 20, நண்பர்கள் ராயப்பட்டியைச் சேர்ந்த செல்லப்பாண்டி, வயது 19, ஆவியூரைச் சேர்ந்த கருப்பசாமி, வயது 18, சஞ்சீவ் 18 ஆகிய நண்பர்கள் 4 பேர் போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் அதிகமாக கஞ்சா உட்கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அறிவால், கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களை கொண்டு தனது சித்தப்பாவையே ராமசாமி சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு நண்பர்களோடு தப்பி சென்றிருக்கிறார். போதையினுடைய உச்சம், கஞ்சாவினுடைய நடமாட்டம், உறவினர் என்று கூட பார்க்காமல், உடன் பிறந்த தந்தையின் சகோதரர் சித்தப்பா என்று கூட பார்க்காமல் இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது என்றால் தமிழ்நாடு என்ன நிலையில், என்ன கதியில் இன்றைக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த கொலை சம்பவம் நமக்கு காட்டுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தாயை தாக்கிய நபரை கல்லால் அடித்து கொலை செய்த மகன் கோபாலகிருஷ்ணன், பரமேஸ்வரி இருவரும் ஏற்பட்ட தகராறில் அங்கு வந்த மனோஜ்குமார் தனது தாயை அடிக்க சென்ற கோபாலகிருஷ்ணனை, அதாவது அருகில் இருந்த பெரிய கல்லை கொண்டு தலையிலே கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார். இது குடும்ப பிரச்சனை காரணமாக நிகழ்ந்த கொலை என்று கூறப்படுகிறது. தேனி மாவட்டம் தண்டியக்குளம் கிராமத்தில் மதுபோதைக்கு அடிமையான
கணவனை சித்திரவதை தாங்க முடியாமல் 2 மகன்களை கிணற்றிலே தள்ளிவிட்டு தானும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட தாய். குறிப்பாக தேனி மாவட்டம் வருசநாடு அருகே ஜெயப்பெருமாள் தினந்தோறும் மது குடித்துவிட்டு தனது மனைவியை தனலட்சுமியை துன்புறுத்தி வந்திருக்கிறார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், மன வேதனை அடைந்திருக்கிறார்கள். வேதனை அடைந்த தனலட்சுமி அவரது 2 மகன்களான தேவா வயது 7, நீதி வயது 2 என்கிற 2 இளம் குழந்தைகளை நள்ளிரவு 12 மணி அளவில் தனியார் தோட்டத்திலே இருக்கக்கூடிய கிணற்றிலே சென்று தள்ளிவிட்டு கொலை செய்துவிட்டு 2 மகன்களையும் கொலை செய்து தானும் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். போதை காரணமாக பெற்ற பிள்ளைகளையே தாய் கிணற்றிலே தள்ளி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு போதை கலாச்சாரம் தமிழகத்திலே தலை தூக்கி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி. ஒரே மாவட்டத்தில் 2 இளம் குழந்தைகளை பெற்ற தாயே கொலை செய்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்வலைகளையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலே வீட்டினுடைய கழிவறையிலே எரிந்த நிலையில் 82 வயது தக்க மூதாட்டி சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். விசாரணையில் சரஸ்வதி என்பதும் அவரது வயது 82 என்பதும் தெரிய வந்திருக்கிறது. திமுக ஆட்சியில் வீட்டில் தனியாக இருக்கக்கூடிய இளம் பெண்களாக இருக்கட்டும், மாணவிகளாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், மூதாட்டிகளாக இருக்கட்டும், யாருக்குமே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற நிலையில்தான் இன்றைக்கு தமிழகத்திலே சட்டத்தின் ஆட்சியற்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து குற்றச்சம்பவங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. மூதாட்டி எப்படி கழிப்பறையிலே எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார்? மூதாட்டி நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா? மூதாட்டி என்றும் பாராமல் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்கிற பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் இந்த கொலை சம்பவத்தினுடைய பின்னணியிலே எழுந்து நிற்கிறது. இன்றைக்கு ஒரே நாளில் தமிழகத்தில் 7 இடங்களில் 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அமைதி பூங்காவாக அதிமுக ஆட்சி காலத்திலே இருந்த தமிழகம் ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகராக போற்றப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கும்பகர்ண தூக்கத்திலே உறங்கிக் கொண்டிருப்பதாகவும், இதனால் தான் அமைதி பூங்காவான தமிழகம் நிலைகுலைந்து சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கொலை சம்பவங்கள் அதிகரித்து உச்சகட்ட அச்சத்தில் தமிழக மக்கள் இருப்பதாக வேதனையோடு இன்றைக்கு மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டிய காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.